श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नममुक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய சுந்தரபாகுஸ்தவம் அற்புதமான ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தை அதனுடைய அர்த்தத்தோட பாகவதர்களோட பகிர்ந்து கொள்ளுகின்ற பாக்கியம் அடியனுக்கு இப்பொழுது கிடைச்சிருக்கு. இது சுந்தரபாகுஸ்தவன்றது இருக்க அற்புதமான ஸ்தோத்திரம். அடியன் ஏற்கனவே ஒரு முறை இங்க நங்கநல்லூர்ல ஒரு பாகவதோத்தமருடைய திருமாளிகையில சுந்தரபாகுஸ்தவத்தை உபன்யாசம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சது. ஆனா எத்தனை முறை சேவிச்சாலும் கூட அதனுடைய அர்த்தம், அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை நாம தெரிஞ்சுட்டு சொல்றோமா, சரியா புரிஞ்சுட்டு சொல்றோமான்னு கேட்டோம்னா அதுல ஒரு சந்தேகமே இருந்துருக்கு. ஆழ்வானுடைய திருவிழா இவ்வளவுதானா அப்படின்னா அவ்வளவோ இருக்கு. அப்படியே எத்தனை மகர்ஷிகளுடைய திருவிழா கிடக்கைகளை அப்படியே கொட்டிருக்க. ஆழ்வார் சீசூக்திகளில் சொல்லப்பட்ட பரமானுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிற ஆச்சாரியனாக எழுந்தருளி இருக்கிற ஆழ்வான் தனக்கே உரிய ஒரு பாணியில அந்த எம்பெருமான சுந்தர பாகுவ மங்களாசாசனம் பண்ற அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம். எனக்கு இன்னைக்கு இந்த ஆழ்வானுடைய சுந்தரபாகு ஸ்தவத்தை ஆச்சாரிய பாதுக மூலமாக பாகவதோத்தமர்களோட கூட பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு அது பெரிய பெருமாளுடைய அனுகிரகம், ஆச்சாரியனுடைய அனுகிரகம் தான் என்ன சொல்லணுமே தவிர வேற எதுவுமே கிடையாது. நேற்றைய தினம் எனக்கு பெரிய பெருமாளையும் நம்பெருமாளையும் சேவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. வஸ்தவம் நான் நினைச்சே பார்க்கல, நேற்று போய் பெருமாளை சேவிப்பேன்னு நினைக்கல. என்னமோ திடீர்னு காத்தால போனேன், போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வந்தேன். இந்த பெரிய பெருமாளை சேவிக்கச்சு ரொம்ப ஒரு மகான் அர்ச்சக சுவாமியே பெருமாளை சேவை பண்ணி வச்சார். எனக்கு ரொம்ப அருகாமையில இருந்து பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் எனக்கு நேற்று கிடைச்சது. சரி, இவரோட போறோம். நம்ம இன்னைக்கு பெருமாளை நம்ம பகவத் தியான சோப்பானம் முழுசா சொல்லி சேவிக்கலாம், அமல்நாதிபுரம் சொல்லி சேவிக்கலாம் அப்படிலாம் நினைச்சுட்டு போனேன் நான். ஆனா அந்த குலசேகரப்படின்ட்டு போய் நிக்கிறேன் நான். இந்த பெருமாள் கிட்ட அந்த திருமுக மண்டலத்தை சேவிக்கிறேன், திருவடியை சேவிக்கிறேன், திருவேணியை சேவிக்கிறேன். அப்படியே அந்த சுத்தாமூர்த்தியாக பெருமாள் சேவை சாய்க்கிறது அப்படியே தெரியுறது. நல்லா ஆச்சரியமா அந்த ஆதிசேஷனோட அந்த பெருமாள் அவ்வளவு கிட்டக்க சேவிக்கிறேன். ஒரு ஸ்தோத்திரானுசந்தானம் பண்றதுக்கும் எனக்கு மனசு போகல. கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் அங்க இருந்து பெருமாளை சேவிச்சேன். ஆனாலும் கூட என்னவோ என்ன பண்ணன்னு எனக்கே தெரியல. அது அப்படியே மனசுல அந்த பெரிய பெருமாள் அந்த ரங்கநாதன் மனசுல அப்படியே வந்துட்டு, அது திருமாலிரும் சோலை மலையேன்னு திருமால் என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு சொல்ற ஒரு யாதிருஷ்டிக சுக்கிருத்தம் பண்ணிருக்கணுமா.
அந்த திருமாலிரும் சோலை மலைன்ற ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த பெருமாள் அந்த சுந்தர பாகுவாக இருந்திருக்கிற எம்பெருமாள் என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு மனசு முழுக்க ரொம்ப போயிட்டேன். அதே மாதிரிதான் அந்த பெரிய பெருமாளுடைய அனுபவம் நேற்று சொல்லணும். அந்த பெருமாளுடைய அனுபவம் அது பெருமாள் மனசுள்ள மொத்தம் இருந்துட்டே நான் ஒன்னும் சேவிக்கணும்ன்றதே தெரியல. ஒரு பிரார்த்தனையும் பண்ணல, ஒரு ஸ்லோகத்தையும் சொல்லல. பெருமா அந்த பெருமாளுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சவா வெறிச்சு பார்ப்பாள அந்த மாதிரிதான் நான் சேவிச்சுட்டு இருந்தேனே தவிர ஒண்ணுமே பண்ணல. இது பெரிய பெருமாள் ஒவ்வொருத்தரையும் பிச்சேற வச்சுடுறேன். அது நம்பெருமாள் அவருடைய உற்சவங்களை சேவிச்சு அங்க இருக்கிறவா வேற எந்த எம்பெருமானிடத்துலயும் ஈடுபாடு இருக்காது. எல்லாம் எந்த எங்கேயானா போய் பெருமாளை சேவிச்சா கூட அந்த நம்பெருமாளுடைய உற்சவத்தோட தொடர்பு படுத்தி தான் அந்த திவ்யதேசத்துல இருக்கிறவா சேவிப்பா. அந்த மாதிரி அந்த பெரிய பெருமாள் அனுகிரகம் பண்றேன். அதுக்கப்புறமா அங்க இருந்த நாழியில ஒண்ணுமே நான் பிரார்த்தனை பண்ணல, ஒரு ஸ்லோகம் சொல்ல, ஒன்றும் பண்ணல. இந்த பெருமாளையே சேவிச்சுட்டு இருந்தேன். அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம அவரையே இது பண்ணி சேவிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா வெளியில வந்துட்டு அந்த மூலையிலேருந்து வெளிலேருந்து சேவிச்சா பெருமாளுடைய கண்மலர் தேவையாகும். அந்த கட்டாட்சம் அது போறோம்னுட்டு அங்க வந்து நின்றுட்டு பகவத் தியான சோப்பான ஸ்லோகங்களையும் மற்றும் அமல்நாதிவரான் பாசுரங்களையும் மீதி பிரார்த்தனைகளையும் அங்க வந்து நின்று பண்ணனே தவிர அருகாமையில் இருக்கச்ச எதுவுமே பண்ணப்போம். இப்படி அந்த பெரிய பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு அடியன மாதிரி இருக்கிற அல்பமானவர்களையே கூட பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ண வைக்கிறது அப்படின்னா ஆழ்வான் மாதிரி இருக்கிறவாளுக்கு கேட்கணுமா? ஆழ்வான் ஸ்ரீரங்கத்துல எழுந்தருள் இருந்த காலத்துல எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ணிண்டு பெரிய பெருமாளை சேவிச்சுண்டு அந்த நம்பெருமாளையும் சேவிச்சுண்டு எழுந்தருளி இருந்தவர். அந்த சமயத்துலதான் இந்த சுந்தரபாகுஸ்தவம் எல்லாம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது. அதனுடைய உபாக்கியானத்தை அடைய விஞ்ஞாபனம் பண்றேன் இந்த இடத்துல. ஸ்ரீரங்கத்துல எம்பெருமானார் எழுந்தருளி இருந்த பொழுது எம்பெருமானாருடைய திருவடி வாரத்துல அத்தாணி சேவகம் பண்ணிண்டு அந்தரங்க கைங்கரியங்களை பண்ணிண்டு ஆழ்வான் எழுந்தருளி இருந்தாராம். மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் நம் கூறத்தாழ்வான் சரண் கோடியவன் பழியை கிடத்தும் ராமானுசன் புகழ்வாடி எல்லா வழிக்கை கிடத்தல் எனக்கினி யாதும் வருத்தமன்றே. அமுதனாருடைய பாசுரம். ஆழ்வான ஸ்தோத்திரம் பண்ற, ஆழ்வான ஸ்தோத்திரம் பண்ணாத எம்பெருமானார ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமக்குறும்பாம். மொழியை கடக்கும் பெரும் புகழான் ஆழ்வானுடைய புகழ், ஆழ்வானுடைய மகிமை எம்பெருமானுடைய மகிமை மாதிரி எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக என்று வேதமே எம்பெருமானுடைய மகிமையை என்னால இதுக்கு மேல சொல்ல முடியாதுன்னு சொல்லி அங்க ஒரு கை வாங்கி நிக்கிற மாதிரி ஆழ்வானுடைய பிரபாவத்தை யாராலும் சொல்லவே முடியாது. ஆழ்வான் எம்பெருமானார் இடத்துல வச்சிருந்த பக்திய யாராலையும் அளவிட்டு காண்பிக்க முடியாது. வஞ்சமுக்குறும்பாம். ஒவ்வொருத்தருக்கும் 3 விதத்துல ஒரு அகங்காரம் இருக்கும். செல்வ செருக்கு, கல்வியினால வரக்கூடிய ஒரு செருக்கு, பிறப்புனால உயர்குடி பிறப்புனால வரக்கூடிய ஒரு செருக்கு. இந்த 3 தனமதம், வித்யாமதம், அபிஜாத்திய மதம் என்பதாக 3 மதம். மதம்ன்றது ஒரு செருக்கு.
இந்த செருக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்தவர் கூறத்தாழ்வான். இதுதான் அவருக்கு ஏற்றமே. ஆழ்வான் பெரிய தனி. கூரத்துல எழுந்தருளி இருந்த, கூரம்ன்றது காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கு. அந்த கிராமம் முழுக்கவே ஆழ்வானுடைய சொத்து. அவ்வளவு பெரிய தனியாக எழுந்தருளி இருந்த. காஞ்சிபுரத்துக்கு வர பாகவதாள் எல்லாரும் மடி செஞ்சு எங்கேனா ஒரு இடத்துல மடி செஞ்சிய கொண்டு வச்சு அனுஷ்டானம் பண்ணி தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு போகணும்னு தானே யாத்திரிகாலாம் நினைப்பா. யாராத்துக்கு போறது எப்படி யோசனை பண்ணுவோன்னா, எல்லாருக்கும் மனசுல வரவா ஒத்தரே ஒத்தர் தான் ஆழ்வானுடைய திருமாளிகை தான். இது காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கலாம். அந்த காலத்துல இருக்கிற பெரியவாளுக்கெல்லாம் இந்த 10 கிலோமீட்டர் நடக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆகையால இவெல்லாம் நேரம் எந்த யாத்திரிகால் எந்த தேசத்துல இருந்து வரவாளாக இருந்தாலும் ஆழ்வானுடைய திருமாளிகையில கொண்டு போய் மடிச்சஞ்சியை வச்சுட்டு அங்க தீசாமாடிட்டு பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்துடுறேன், தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி அப்படி எல்லாரும் போயிட்டு இருந்த ஒரு காலம். அத்தனை பாகவதர்களுக்கும் ஆராதனம் பண்றது அதுவே பரம புருஷார்த்தமாக நினைச்சுண்டு ஆழ்வான் பாகவதாராதனம் பண்ணிந்தவர். ஆழ்வானுடைய பாகவத பிரதிபத்தியும் தேவப்பெருமாளிடத்துல இருந்த பிரதிபத்தியையும் ஒரு செவி வழியான ஒரு ஐதிஹ்யத்தினால நாம தெரிந்து கொள்ளலாம். ஒரு பரம பாகவதர் ஸ்ரீவைஷ்ணவர் வெயில் காலம் இந்த சன்னிவேசத்துல ஆழ்வானுடைய திருமாளிகைக்கு வர மடிசிஞ்சிய வச்சுட்டு நான் போய் பெருமாளை தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வானும் அந்த பாகவதர் வருமடவலும் காத்துட்டு இருக்க. இவர் வந்த பிற்பாடு தானும் சேர்ந்து பாகவத ஆராதனம் பண்ணிட்டு தானும் அமுதுபடி நிவேதனம் தனக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பாகவத நான் போய் தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு வரேன்னு சொல்லச்சே ஆழ்வான் சாதிக்கிறேனா பிரார்த்தனை பண்றேன். நீ தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு வரச்சே தேவப்பெருமாளுடைய வீசி அந்த சன்னதி வீசியில இருக்கிற மண்ணு துளி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு என்ன கொண்டு வந்தா போச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாகவதரும் போய் தேவப்பெருமாளை சேவிக்கிறேன். ஏஷ நிர்ணயந்திரையே பாகதேய ரசிதேஷு நோதிசேத்து ஹத்திதாமனி நநிர்ணயேதக தேவராஜமயம் ஈஸ்வரஸ்வித்தின்னு இப்படி தேவப்பெருமாள் எழுந்தருள் இருக்கிற ஒரு ஆச்சரியமான சன்னிவேசத்தை அந்த பாகவதரும் மங்களாசாசனம் பண்றேன். நிசமாபியதிகம் அபியதத்தையும் தேவம் ஔபனிஷதி சரஸ்வதின்னு சொல்றேன். ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக இருந்திருக்கிறவர் அந்த தேவப்பெருமாள் என்று உபனிஷத் வாக்கியங்கள்லாம் சொல்லுகின்ற அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்றேன். மங்களாசாசனம் பண்ண உடனே ஒரு நிறைவு ஏற்படுறது அந்த பாகவதற்கு. வெய்ய காலம் எல்லாருக்கும் பிரகிருதி சம்பந்தம் இருக்கும் இல்லையோ. இந்த வெயில்ல போயிட்டு வர்றதுன்னா இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போய் நடந்து போய் ஆழ்வான் திருமாளிகையில போய் அந்தர்யாமி ஆராதனம் பண்ணணும். இவரும் துளிப்பரும் அந்த சன்னதி வீதியிலேருந்து மண் எடுத்துட்டு பட்டு போயிட்டு வெயிலான வெயில் இதை போய் ஆழ்வான் திருமாளிகைக்கு போறேன். போனா மணி 12 மணி 1 மணி ஆகி போறது. ஆழ்வானும் காத்துன்னு இருக்கேன். திருவாராதனம் பண்ணிட்டு வைசதேவம் பண்ணிட்டு இவருக்காக பாகவதற்காக காத்துன்னு இருக்கேன். அவர் வந்த உடனே அந்த வெயில்ல வந்த உடனே அவருக்கு திருவடிக்கு தீர்த்தம் சேர்த்து விசிறி ஆஸ்வாசப்படுத்திட்டு அம்சயத்துக்காக அழைச்சிட்டு போறேன். அவரும் அவசர அவசரமா காலம்பி ஆச்சமனம் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்காக அந்த பாகவதரும் போறேன். அப்பா ஆழ்வான் பிரார்த்தனை பண்றேன். அடியேன்னு ஒரு விஜாபனம் பண்ணினேன்.
அது திருவுள்ளத்துல இருந்ததா என்று கேட்கிறேன். என்ன மண்ணு தானே கொண்டு வர சொன்னேன், எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், இதோ உத்திரயத்துல முடிஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு எழுந்து கொடுக்குறேன்னு. இப்ப என்ன அவசரம்? ரொம்ப தாகமா இருக்கு, தீர்த்தம் சாப்பிடலாம், சாப்பிட்டு போகணும். அப்படியே சிரமமா இருந்தாலும் ஒரே ஒரு பிரார்த்தனை, அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். என்னடா இவர் இம்சை பண்றாருன்னு நினைச்சுட்டே அந்த மண்ணுல, அதாவது அந்த உத்திரயத்துல முடிஞ்சு வச்சிருந்த மண்ணை தாம எடுத்து கொடுக்கறதா நினைச்சுட்டு அந்த முடிச்ச அவுக்குறார். முடிச்ச அவுத்தாருனாக்கா அது மண்ணா இல்ல, தாளக்கிராமமாக சேவகார். அதுதான் ஆழ்வானுக்கு தேவப்பெருமாளிடத்துல இருந்த ஒரு பக்தியை காண்பிக்க. ஆஹாஹா என்ன அற்புதம் என்ன அற்புதம்னு ஆழ்வானுடைய ஒரு பக்திய ஒரு விசேஷமாக அந்த பாகவத்தை கொண்டாடினேர் என்பதாக இது செவி வழியாக வரக்கூடிய ஒரு விற்த்தாந்தம். இவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தும் கூட இந்த தன மதத்தை துளிக்கூட காண்பிக்காதவர். அதே மாதிரி ஆழ்வான் எம்பெருமானாருக்கு குறைஞ்சவர் இல்லை ஞானத்துல. இந்த சரஸ்வதி பீடத்துல காஷ்மீரத்துல போய் அங்க வரைச்சு போதாயன விருத்தின்றது பெருசு பிரம்மசூத்திர வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்தை இவர் ஒத்தரே மொத்தம் பாஷைக்கார் ஒத்தரே பார்க்க முடியாதுன்றதுக்காக போதாயன விருத்தி அனுசாரமாக பாஷைக்காரர் ரொம்ப சுருக்கமும் இல்லாம விரிவும் இல்லாமல் அந்த சிஷ்யாளுக்கு போதம் ஏற்படும் அளவுல ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்தார். அது தான் பிராச்சீனாள் போன வழியில போறத அவரே சொல்லி சொல்றார். பிரம்மசூத்திர விருத்தியும் பூர்வாச்சாரியா சஞ்சிப்பு தன்மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியாத்தியந்தேன்னு பிரதிஜை பண்ற எம்பெருமானார் பாஷ்யக்காரர். ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணும் பொழுது அவர் சாதிச்சுட்டே வருவார், ஆழ்வான் பட்டோலப்படுத்துவார். எங்கேயான ஒரு இடத்துல போதாயன விருத்தியில சொன்ன அர்த்தத்துக்கு கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும் போல இருந்ததுன்னாக்க அவர் எழுதத்தை நிறுத்திடுவாராம். ஆனா அதே சமயத்துல நீர் சொல்றது தப்புன்னு பாஷிகாரன் சொல்ல மாட்டேன், எழுதத்தை நிறுத்திட்டு அப்படியே இருப்பேராம். அப்போ பாஷிகாரர் கேட்பேராம், அதுல என்ன சொல்லிருக்கு, நீர் எழுதுறத நிறுத்தல அப்படின்னுட்டு. அப்பவும் சொல்ல மாட்டேன். பாஷ்யக்காரர் அவர் ஒரு மனுஷனாக ஸ்ரீபாஷ்யத்தை அனுகிரகம் பண்ண எழுதல. எம்பெருமான பாஷ்யக்காரர் ரூபமாக இருந்துட்டு அதை பண்றேன். ஆழ்வானுடைய புத்தி சாமர்த்தியத்தை தெரியப்படுத்துறதுக்காக, உலகத்தார் உணர்வதற்காக தான் அங்கங்க கொஞ்சம் ஏதோ வேற மாதிரியானு சொல்ற மாதிரி சொல்லி ஆழ்வான நிறுத்த வச்சு அதுக்கப்புறமா அவர் சொல்றது அவரே மறுபடியும் சொன்னார்னாக்க அதை அப்படியே எழுதிடுவேன். அந்த மாதிரி வித்யா மதமும் தொழில் கூட இல்லாதவராக இருந்தவர். தனமதம், வித்யாமதம், அபிஜாத்திய மதம். ஸ்ரீவத்சஜன்ன மிஸ்ரேபியா நமமுக்தி மதீமகன்னு இந்த ஸ்ரீவத்சாங்கன்ற ஒரு திருநாமம் வத்சகுல திலக்கமாக எழுந்தருளி இருந்தவர். அபிஜாத்தியத்துக்கு ஒரு குறவும் இல்லாதவர். அப்படி இருந்தாலும் கூட எம்பெருமானாருக்கும் எம்பெருமானாருடைய சிஷ்யர்களுக்கும் கைங்கரியம் பண்ணுவதே தனது புருஷார்த்தம் என்று நினைத்து கைங்கரியம் பண்ணினவர் ஆழ்வான். ஆழ்வானுடைய வைபவத்தை என்னன்னு சொல்றது, எம்பெருமானார் நியமிச்சுட்டார் ஆழ்வான் ஸ்ரீரங்கத்துக்கு, ஆழ்வான ஸ்ரீரங்கத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு தங்க தட்டுல அமுதுபடி நிவேதனம் பண்ணின்றவர். போற இடத்துல என்ன ஆகுமோ என்னமோன்னு தெரியாது. தேவிகள் தங்க தட்டு, ஆழ்வான் அம்சையில தங்க தட்டை மடியில எடுத்துட்டு போறார். வழியில போனாக்கா ஒரே பயமா இருக்கு, ராத்திரியா இருக்கு, பயமா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு. மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு அவ மடியில இருந்த தங்க தட்டை எடுத்து தூர போட்டுட்டேறாங்க. போட்டுட்டு கிளம்பி போறேன்னா
அவருடைய வைராக்கியத்தை என்னன்னு சொல்ல முடியும். அப்பேற்பட்ட வைராக்கியம். அப்படி எம்பெருமானார் ஆச்சாரியன் நியமிச்சுட்டேன்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காகவே ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளிட்டார். ஸ்ரீரங்கத்துல கைங்கரியம் பண்ணிந்தார். ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் என்று பெயர் பெற்றது. இதுதான் அவயவியாக இருக்கு. மீதி திவ்ய தேசங்கள் எல்லாமே ரங்கநாதனுடைய அவயவ ஸ்தானத்துல இருந்துருக்கா என்பதாக சொல்ற திருவாய்மொழி தனியன்ல வரைச்சே வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன் புகழ்மேல் ஆந்த தமிழ்மறைகள் 1000 திருவாய்மொழி 1000 பாசுரமும் ரங்கநாதன் விஷயமாக என்று அந்த தனியன்ல சொல்றார். எத்தனை திவ்ய தேசங்கள் அதுல திருவேங்கடமுடையான் விஷயமாக பாசுரம் இருக்கு. பிரதம சதகே வீழ்ச்சிய வரதம்னு உயர்வர உயர்நலம்ன்ற பாசுரமே பிரதம அந்த சதகத்திலேயே தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்றேன்னு சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். அமுதன் ஆறாவமுதே அடியனுடலும் நென்பால் அன்பாய் உரைக்கின்ற நிர்வால் என்ன இப்படி திருமாலிரும் சோலை மலையே என்னன்னு இப்படி திருமாலிரும் சோலை திருப்பேர் இப்படி எத்தனையோ திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ற. ஆனா மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன தமிழ்மறைகள் 1000 ஏந்த முதத்தாய் சடகோப்பன்னு சொல்லி ரங்கநாதன் விஷயமாகவே 1000 பாசுரமும் சாதித்திருக்கிறதாக இந்த தனியன்ல சொல்லியிருக்கிறதுக்கு தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டா, அச்சாமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிறவாள் எல்லாருமே ரங்கநாதன் தான் அவயவி. அவருக்கு அவயவ பூதமாக எல்லா எம்பெருமானும் எழுந்தருளி இருக்கா என்கிற அர்த்தத்துல இந்த இடத்துல சொல்ற. அகையிலதான் அவர் பெரிய பெருமாள் என்பதாக சொல்றோம். அந்த பெரிய பெருமாள் இடத்துல ஒரு பக்தி விசேஷத்தோட எம்பெருமானாருக்கு கைங்கரியம் 12 ஆழ்வான் எழுந்தருளி இருந்தார். அந்த ஸ்ரீரங்கத்துல எத்தனை விஷயங்கள், இவ்வளவு பெருமாளுக்கு விபவம் இருந்து இவ்வளவு இருந்தா கூட எத்தனையோ ஏற்றத்தையும் இரக்கத்தையும் பார்த்தோம். அந்த நம்பெருமாளே ஸ்ரீரங்கத்துல இருக்க முடியாமல் திருமலையில எழுந்தருளி இருந்தவர். இன்னும் வேற எங்கெங்கெல்லாம் எழுந்தருளி இருந்தவர். அந்த நம்பெருமாளை அந்த துருஷ்க யவனாதிபிகி ஜெகதி ஜிம்பமானம் பயம்னு சொல்றார். அபிதி ஸ்தவத்துல ரங்கநாதனம் பிரார்த்தனை பண்ற சுவாமி தேசிகன். அந்த காலத்துல ரங்கநாதனுக்கு இருக்க முடியாத போயிட்டு துருஷ்காளுடைய ஒரு ராஜ்ய சாசனம் அப்படி ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துது. சைவ வைஷ்ணவ மோதல். ராஜாக்கள் சைவாளாக இருந்துண்டு அந்த சோழ தேசத்துல இருந்துண்டு அவள்லாம் இந்த வைஷ்ணவ திவ்ய தேசமாக இருந்திருக்கிற ரங்கநாதனுக்கு அந்த ரங்கநாதன் சன்னதியில நடைபெற வேண்டிய திருவாராதன முறைகளிலையும் அந்த ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே பரம புருஷார்த்தம் என்று நினைச்சிருந்து கைங்கரியம் பண்ணின பாகவதர்களுக்கும் எத்தனையோ தீங்குகளை விளைவித்துக் கொண்டு இருந்தவர்கள் அவள்லாம். அந்த ரங்கநாதனுக்கு நேர்த்தி கூட அங்க சேவிக்கச்சே பார்த்தேன். இந்த ஸ்ரீரங்கத்துல கருத்மான் சன்னதி இருக்கு. இந்த கருத்மான் சன்னதிக்கு பின்னாடி ஒரு கல் தரை போட்டிருக்க பெருசா ஒரு இருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போகும். அதுக்கப்புறம் தான் அந்த சன்னதியே முடியும். அந்த கருத்மான் சன்னதிக்கு கல் தரையில யார் இருக்கான்னு அது அந்த அந்த கல் தரையில என்ன இருக்குன்றதே தெரியாது. அப்படிப்பட்டதான ஒரு சன்னிவேசம் அந்த இடத்துல. அந்த ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாம் வரச்சே ரங்கநாதனுக்கு கல்தரை சாத்திட்டு போயிட்டான்.
எத்தனையோ பேர், அதாவது துருஷ்கால்லாம் படையெடுத்து வரச்சே அங்க எல்லாரும் அந்த திருவாய்மொழி பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்க. அந்த வந்த படை வீரர்களை போர் அதிகாரிய சொல்றா, சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாங்க ரங்கநாதனுக்கு ஒரு சேவா காலம் பண்ணிடுறோம், இப்ப வேற பாராயணம் பண்றோம், இது முடிஞ்ச உடனே நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா. இவ பாட்டுக்கு சேவா காலம் பண்ணிட்டே இருக்கா. மணிக்கணக்கில் ஆறுது. சேவா காலம் முடிஞ்சிடுத்து. என்னடா அது இவ்வளவு நாள் ஆச்சே காணமே அப்படின்னு பாக்குறான். அவனுக்கும் பொறுமை இழந்து உள்ள வரான். உள்ள வந்து பார்த்தோம்னாக்க செவரோட செவரா இருக்கு. பெருமாள் சன்னதின்றது ஒண்ணுமே தெரியல, விக்கிரகம் இல்லை, எதுவுமே இல்லை. இவ என்னண்ட தரையை சாத்திட்டு சேவா காலம் பண்ணிட்டு இருக்கா. உள்ளுக்குள்ள கல் தரை சாத்திட்டா. பெருமாள் எங்க இருக்கேன்னு தெரியல, அவனால யாராலையுமே கண்டுபிடிக்க முடியும். அதனால என்ன ஆயிப்போச்சு, அத்தனை பாகவதர்களையும் சிரச்சேதம். அந்த ரங்கநாதனுக்காக பிராணனை விட்டவா எத்தனை பாகம். ஒத்தர் இல்ல. அந்த வெள்ள கோபுரத்து மேல இருந்து ஒரு தாசி பிராணனை விட்டான்னு சொல்லி அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய அந்த பெரிய கோவில் ஒழுக்குன்னு சொல்லுவா. அதுல பார்த்தோம்னா ஒவ்வொரு கல்லும் பேசும், ஒவ்வொன்னும் பேசும். அந்த ரங்கநாதனுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஐதிஹ்யம் இருந்துருக்கு. இந்த ரங்கநாதன் விஷயத்துல அந்த காலத்துல இவெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கச்சே கிருமிகண்டன் ஒரு சோழ ராஜா. அந்த ராஜா சைவனாக இருந்துட்டு, சைவனாக இருக்கிறதுல தோஷம் இல்லை, ஆனா அந்த சைவனாக இருந்துட்டு வைஷ்ணவால துவேஷிச்சு வைஷ்ணவாலையும் சைவர்களாக மாத்தணும்னு நினைக்கிறது இருக்க, அதுதான் தோஷம். எம்பெருமானார இவாளுக்கெல்லாம், அதாவது வைஷ்ணவாள் எல்லாருக்கும் தலைவராக எழுந்தருள் இருக்கார், ஆச்சாரியனாக எழுந்தருள் இருந்திருக்கார் பாஷ்யக்காரரை தன்னுடைய சபைக்கு வரவழிச்சு அவர் திருவாக்கால சிவாத் பரதரம் நாஸ்தின்னு சொல்லி கையெழுத்து போட்டு சிவனை காட்டிலும் உத்கிருஷ்டமான தேவதைகள் யாரும் இல்லை என்று சொல்லும்படியாக பண்ணணும்னு அந்த ராஜாவினுடைய எண்ணம். எம்பெருமானாருக்காக ஆழ்வான் ராஜசபைக்கு எழுந்துள்ளது. அங்க போன அங்க இருக்கிறவா சொல்றா, சிவாத் பரதரம் நாஸ்தி அப்படின்னு எழுதி கையெழுத்து போடுங்கோ அப்படின்னு சொல்றாரு. துரோணமஸ்தி தத்தப்பரம்னு சொல்லி ஆழ்வான் சாதிக்கிறார். சிவம் அப்படின்னா மரக்கால்னு சொல்றோமே, அது துரோணம்னா குருணி, 2 மரக்காலோட சேர்ந்தது வந்து அது துரோணம்னு சொல்றது. இந்த சிவ சப்தத்துக்கு துரோணமஸ்தி தத்தப்பரம்னு எழுதி ஒரு பரிகாசமாக கையெழுத்து துரோணமஸ்தி தத்தப்பரம்னு கையெழுத்து போட்ட உடனே எல்லாருக்கும் கோபம் வந்துட்டு அந்த ராஜசபையில பெரிய வாதம். அங்க பெரியாழ்வார் பாண்டியனுடைய சபையில பரதத்துவ நிர்ணயம் பண்ணின மாதிரி ஸ்ருதி இதிகாச புராணங்கள் எதெல்லாம் அவ பிரமாணமா ஒத்துண்டாளோ, லிங்க புராணம் முதற்கொண்டு அந்த புராணங்கள் எல்லாமே சாட்சாத் சிவன் நாராயணன் தான் பரதத்துவம் என்று இந்த பிரமாணங்கள் எல்லாம் சொல்லுகின்றன என்பதை பறக்க பேசி பரதத்துவ நிர்ணயம் பண்ணினர் ஆழ்வான். இப்படி பரதத்துவ நிர்ணயம் பண்ணினாலும் கூட அந்த ராஜாவுக்கு இருந்த ஒரு ஆக்ரகம் என்னாச்சு அப்படின்னா, ரொம்ப கோபம் கொண்டு ஆழ்வானுடைய திரு கண்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்துது. இந்த கண்ணை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன எடுக்கிறது, நானே கண்ணை எடுத்துறேன். இப்படி ஒரு கண்ணுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கச்சே இது சம்பிரதாயத்துக்காக அவர் பண்ணின ஒரு தியாகம், ஆழ்வான் பண்ணின தியாகம். அங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி வந்தா எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்திலேயே இல்ல, ஸ்ரீரங்கத்தை விட்டு எங்கேயோ வெளியில எழுந்தருளிட்டே அப்படின்னு தெரிய.
அப்ப தன்னுடைய ஆச்சாரியனாக இருக்கிற எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ணாத அந்த தேசத்துல வாசம் பண்றதுக்கே தனக்கு இஷ்டம் இல்லை. அந்த எம்பெருமானார் சேவை என்னைக்கு சாதிக்கிறாரோ அன்னைக்குதான் மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாளே இருந்தாலும் கூட அந்த எம்பெருமானார் கணக்கு கூட எழுந்தருளிட்டார் அப்படின்னாக்க அந்த பெருமாளுடைய பிரபாவம் எல்லாம் குறைஞ்சு போயிடுறதுதான் எம்பெருமானாருடைய பிரபாவம் தான் ஏற்றமாக இருக்கா. அமுதனார் சாதிக்கிற அந்த மாதிரி எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ற ஒரு பாக்கியத்தை இழந்துட்டனே எம்பெருமானார் எங்கேயோ எழுந்தருளிக்கிட்டாரு. ஒரே கேதம். அந்த கேதத்தோட அங்கேருந்து கிளம்பி இனிமே இப்படிப்பட்ட ராஜ்ய சாசனம் பண்ணக்கூடிய ராஜாவினுடைய தேசத்துல வாசம் பண்றதே தப்புன்னு அந்த தேசத்தை விட்டு பாண்டிய தேசத்துக்கு போறதுக்காக அந்த திருமாலிரும் சொல்ல மலைக்காக அங்க எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானை சேவிப்பதற்காக போறார். அப்படி போற வழியில ஆழ்வான் ஸ்ரீஸ்தவம், ஸ்ரீவைகுண்டஸ்தவம், அதிமானுஷஸ்தவம் என்று 3 ஸ்தவங்களை அருளி செய்கிறார். முதல்ல பெரிய விராட்டி விஷயமான ஒரு ஸ்தோத்திரம், அதுக்கப்புறமா ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவர் விஷயமான ஒரு ஸ்ரீவைகுண்டஸ்தவன்றது அற்புதமான ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தை நம்ம அதனுடைய அர்த்தங்களை நம்ம இது நாள் வரைக்கும் அனுபவித்தோம். அதுக்கப்புறமா அதிமானுஷஸ்தவம், எம்பெருமானுடைய விபவாவதாரங்கள்ல பெருமாள் திருவிக்ரமாவதாரம் எடுத்து ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், இப்படி பல அவதாரங்கள்லாம் தன்னுடைய நிலைக்கு அந்தந்த அவதாரம் மனுஷனாக அவதாரம் பண்ணேன்னா அந்த மாதிரியாக இல்லாமல் இந்த மனுஷ தன்மையை அதிக்கிரமிச்சு தன்னுடைய எம்பெருமான் தன்னுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்தின அம்சங்களை எல்லாம் அற்புதமாக சாதிச்சிருக்கார் அதிமானுஷஸ்தவத்துல. நாம எல்லாரும் ஒரு ஸ்லோகம் விடாமல் அந்த அதிமானுஷஸ்தவத்தினுடைய அர்த்தத்தை பூர்த்தியாக நாம சேவித்தோம், நாம அனுபவித்தோம். இதெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு ஜன்மாந்தர சுக்கிருத்தம் தான் இப்படி அனுபவிக்க பண்ணிட்டுன்னு சொல்லணும். அந்த திருமாலிரும் சோலை எழுந்தருள் இருந்த அழகர், அந்த அழகருடைய சர்வாங்க சௌந்தரியத்தை சேவிச்சு அனுபவிச்சு அந்த அனுபவ பரிவாகமாக இந்த சுந்தரபாகுஸ்தவம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை ஆழ்வான் அருளி செய்தார். இதுல இந்த ஸ்தோத்திரத்துக்கு விசேஷம் என்ன அப்படின்னா சப்த கம்பீரம். இந்த சப்தத்திலையும் ரொம்ப கம்பீரமா இருக்கும். அர்த்தப்புஷ்டி, எவ்வளவு அர்த்தங்கள் இதுல ஒவ்வொருலையும். ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள், ஆச்சாரியாளுடைய அளவந்தார் மாதிரி ஆச்சாரியாளுடைய ஸ்ரீசூக்திகள், அவைகளில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அது அப்படியே அனுபவத்துக்கு கொண்டு காளிதாசன் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்தை பத்தி சொல்லணும். தன்னுடைய பாணியில சொல்லல. வால்மீகி எப்படி சொன்னாரோ அதே ஸ்லோகத்தை அப்படியே போட்டு ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமஹா ராமராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவன்னு அந்த வால்மீகி ராமாயணத்துல இருக்கிற ஸ்லோகத்தை அப்படியே போட்டார். அதுதான் அனுபவம். அதுக்கு மேல வால்மீகி மேல வேற யாராலையும் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்தை சொல்ல. அந்த மாதிரி சில சமயங்கள்ல எம்பெருமானுடைய குணங்களையோ திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய அனுபவத்துல வரச்சே ஆழ்வான் ஆழ்வார்களுடைய அனுபவத்தை காட்டிலும் அதிரிக்தமாக தன்னுடைய அனுபவம்னு ஒண்ணு சொல்ல முடியாத ஒரு நிலையில வரச்சே ஆழ்வாருடைய அனுபவத்தை அப்படியே பேசியிருக்கேன், சம்ஸ்கிருதீகரணம் பண்ணிருக்கேன். இது ஆழ்வானுடைய ஸ்ரீசூக்திகளுக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னாக்க மகர்ஷிகளுடைய ஸ்ரீசூக்தி ஸ்ருதிகள் மற்றும் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் வியாக்கரணத்துல சிறபரிச்சயம் பண்ணிருக்கணும். இப்படி எல்லாவற்றிலையும் ஒரு நிறைய பரிச்சயம் பண்ணினவாளாலதான் ஆழ்வானுடைய ஸ்ரீசூக்திகளுக்கு முழுமையாக அர்த்தம் சொல்ல முடியும். இந்த
இந்த சுந்தரபாகு ஸ்தவம் பண்ணினதே எதுக்காக என்று கேட்டேன். ஆழ்வான் தனக்கு மறுபடியும் ஸ்ரீரங்க வாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு அவனிடத்துல பிரார்த்தனை பண்ண. அதுக்காக தான் இது பண்ணிருக்கேன். அந்த ஸ்ரீரங்க வாசத்தை இழப்பதற்கு துளியும் விரும்பல. அதுக்காக தான் இத சொல்ற என்பதாக சொல்லி சொல்ற. கடைசியில ஒரு 4 ஸ்லோகங்கள், அற்புதமான ஸ்லோகங்கள். அந்த 4 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னாக்க, ஆழ்வான் சுந்தரபாகுஸ்தவம் பண்ணினதே ஸ்ரீரங்கஸ்திரீ பழையபடி பொலிவு பெற வேண்டும் என்பதற்காக விஜ்ஞாபனம் வனகிரீஸ்வர சத்யரூபம் அங்கீகருஷ்குருஷ்வ கருணார்ணவமாமகீனாம் ஸ்ரீரங்கதாமனி யதா புரமேஷசோகம் ராமானுஜாரிய வசகா பரிவர்த்திஷீய. ஆழ்வான் கதர்றே, ஸ்ரீரங்கதாமனி யதா புரமேஷசோகம் ராமானுஜாரிய வசகா பரிவர்த்திஷீய. ஹே கருணார்ணவ வனகிரீஸ்வர சுந்தரபாகு திருமாலரும் சொல்லல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானே கடலே, நான் ஒரே ஒரு பிரார்த்தனை பண்றேன். என்ன பிரார்த்தனை பண்றேன் தெரியுமா? நான் ஸ்ரீரங்கத்துல போய் எம்பெருமானாருக்கு இத்தனை நாள் நான் எப்படி கைங்கரியம் பண்ணிருந்தனோ அதே மாதிரி கைங்கரியத்தை நான் மீண்டும் பெறும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆகையால இந்த சுந்தரபாகுஸ்தவம் ஆழ்வான் அருளி செய்ததே ஒரு பிரார்த்தனா ரூபம்தான். ஸ்ரீரங்கத்துல போய் தான் மறுபடியும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும், பெரிய பெருமாளுடைய சேவை தனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் சுந்தரபாகுவனுடைய பிரார்த்தனை பண்றார் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு தவத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால நமக்கும் இதை சொல்லும்படியான ஒரு பாக்கியம், இதுல பிரதிபந்தகம் இல்லாமல் நடைபெறும்படியான ஒரு நிலையையும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஆழ்வான் திருவடிகளிலையும் எம்பெருமான் திருவடிகளிலும் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். கவிதா கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.